யாராவது எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா, இவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா, இவங்க எனக்காக இந்த வார்த்தையை சொல்லுவாங்களா, இவங்க என் மகளுக்கு ஒரு வரனை கொண்டு வருவாங்களான்னு சொல்லி அநேகர் காத்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் 7ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், அந்த சப்பானி என்ன சொல்லுகிறான், அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை, நான் போகிறதுக்குள்ளே வேறொருவன் போய் முந்தி இறங்கி விடுகிறான். அவனுடைய சூழ்நிலையை சொல்கிறான், என்னை கொண்டு போய் விடுறதுக்கும் யாரும் இல்லை, நான் போகிறதுக்குள்ள எல்லாமே முடிஞ்சு போயிடுது என்று சொல்லி மற்றவர்களை அவன் சார்ந்து கொண்டு இருக்கிற ஒரு சூழ்நிலை. இன்றைக்கு நம்ம வாழ்க்கையிலையும் எப்போது இது நடக்கும், அவங்க வந்தால் நான் இந்த வார்த்தையை சொன்னால் எனக்கு நடக்கும், இப்படியெல்லாம் மற்றவர்களை பார்த்து கொண்டு இருக்கிறத நிறுத்திவிட்டு அன்றைக்கு இயேசு வந்தார், இயேசு அவனுக்கு சுகத்தை கொடுத்தார். இன்றைக்கு நம்முடைய விசுவாசம் கர்த்தர் பேரில் இருப்பதாக. ஹல்லேலூயா. நம்ம மற்றவர்களை எதிர்பார்த்து எப்பொழுது அவங்க நடக்கும், இது எப்போ வருவாங்க, அவங்க ஒரு வார்த்தை சொல்லுவாங்களா, இப்படியெல்லாம் நம்ம காத்திருக்கிறத விட்டுட்டு ஆண்டவரே நான் உமக்காக காத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அன்னாளுடைய வாழ்க்கையில் அவளுக்கும் பிள்ளை இல்லை, மலட்டுத்தன்மை அவளுக்கு நன்றாய் அறிந்து விட்டால் என்னுடைய கணவனால் எனக்கு சந்தோஷத்தை உண்டாக்க முடியாது, என் கணவன் நிமித்தம் எனக்கு ஒரு பிள்ளை உண்டாகாது, ஆனால் நான் கர்த்தரிடத்தில் நான் போவேன். ஹல்லேலூயா. கர்த்தர் சந்நிதியில் அவள் இருதயத்தை ஊற்றி விட்டாள். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. ஏன் தெரியுமா, அவள் பாரத்தை எல்லாவற்றையும் இறக்கி வைத்துட்டு அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. கர்த்தர் அவளை கடாட்சித்தார், ஒரு பிள்ளையை கொடுத்தார். அந்த பிள்ளை எப்படிப்பட்ட ஒரு பிள்ளை, அது சாமுவேல் தீர்க்கதரிசி. ஹல்லேலூயா. தான் முதல் பெர்ஷெபா மட்டும் அவனுடைய பிரசித்தம், அவனுடைய பெயர் பிரசித்தமாயிற்று என்று நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பொறுமையாய் இருக்கும் பொழுது பாருங்களேன், பொறுமையாய் காத்திருக்கும் பொழுது அதற்கேற்ற பலனை நமக்கு ஆண்டவர் கொடுப்பார். ஹல்லேலூயா.